வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் நிறைய வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வெயிட்டால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க தேவையில்லை. உங்கள் பாடியில் ஃபேட், அதாவது நம்ம கழுத்து பகுதியிலேருந்து வயிறு பகுதி வரைக்கும் இருக்க ஃபேட்டால் தான் நம்ம பாடிக்கு பிரச்சனை. இப்போ இருக்க சினாரியோவில் பாருங்கள், மேஜர் கில்லான ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், சுகர், கேன்சர் இதெல்லாம் இறந்து போகிறாங்களே. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? நீங்கள் ஓவர் வெயிட்டால் இருக்கிறதால நினைக்கிறீங்களா? கம்பல்சரி இல்லைங்க. நீங்கள் 100 கிலோ இருந்தாலும் சரி, இல்லை 90 கிலோ இருந்தாலும் சரி, வெயிட்டால் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃபேட்டால், அதாவது ஃபேட் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய கழுத்து பகுதியிலேருந்து வயிறு பகுதி வரைக்கும். ஸோ இந்த பார்ட்டில் நமக்கு ஃபேட் இருந்தது அப்படின்னா நம்ம ஆர்கன்ஸ்க்கு தான் பிரச்சனை. பாருங்கள், ஆர்கன்ஸ் எங்கே இருக்கும்? நம்மளுடைய கழுத்து பகுதியிலேருந்து வயிறு பகுதி வரைக்கும் இருக்கிற இடத்துல தான் ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு மேஜர் கில்லரான ஹார்ட் அட்டாக் நம்ம இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஹார்ட்டுக்கு போகிற பிளட் பைப் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். இது மேலே ஃபேட் படியும் போது ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கம்பல்சரி இது தாங்க ரீசன். ஸோ இது மேலே ஃபேட் படியும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் பீட் ஒரு நிமிஷத்துக்கு 70 டைம்ஸ் துடிக்கும். இதுவே நம்மளுடைய பிளட்டுக்கு போகிற பைப் சைஸ் பார்த்திங்கன்னா ஃபேட் மேலே படியும் போது ஒரு நிமிஷத்துக்கு 50 டைம்ஸ் தான் துடிக்குது. ஸோ இதனால் ஹார்ட்டோட ஆயுள் காலம் குறையும், ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும், வெயிட்டால் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கழுத்துலேருந்து வயிறு பகுதி வரைக்கும் இருக்க ஃபேட்டால் தான் நம்ம உடம்புக்கு பிரச்சனை. ஸோ இந்த ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா நியூட்ரிஷன் ஃபுட் மூலயமா மட்டும்தான். இப்போ பாருங்கள், நீங்கள் தேவையில்லாத ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், கெமிக்கல் ஐட்டம் ஃபுட் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ இது மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு ரீசன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நாம் நியூட்ரிஷன் பேசிஸில் ஃபுட் எடுக்கும்போது நம்ம பாடியில் கிளென்சிங் ப்ரோக்ராம் ரன் ஆகும். கிளென்சிங் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாடியில் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றத்துக்கான ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க 21 டேஸ் பேக் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஃபேட் லாஸ் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் சரி, இந்த 21 டேஸ் பேக் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதா அப்படின்றது புரிய வரும். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் வரும், இந்த ப்ராடக்டை எங்கே பை பண்ணணும், இந்த ப்ராடக்டை பை பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், டேக் கேர்.